Hello friends, welcome to Saji YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எறா வறுவல் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னா எறாவை சுத்தப்படுத்தி மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், அதாவது வீட்டுக்கு குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூளே போட்டிருக்கேன். ஒரு சிலவங்க இந்த மாதிரி ஒட்ட மாட்டுதுன்னு சொல்லுவாங்க, ஒட்ட மாட்டுதுன்னு நினைப்பாங்க. இது நல்லா ஒட்டுறதுக்காக என்ன செய்யணும்னா, கொஞ்சோண்டு சோள மாவு அந்த மாதிரி இருந்ததுன்னா, சோள மாவு இல்லைனா மைதா மாவு கொஞ்சம் சேர்த்தா இந்த மாதிரி நல்லா ஒட்டும். இதை நம்ம இப்போது வாடல் வறுக்க வச்சுருக்கேன். அது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. எப்படியா இருந்தாலும் தோசைக்கல்லில் வறுக்கும்போது தான் நல்லா வறுபட்டு நல்லா ட்ரையாக இருக்கும். வானல்லாம் வச்சு வறுக்கும்போது குழம்பு மாதிரி ஆகிடும். நீங்கள் தனித்தனியாக போட்டாலும் நிறையா போட்டாலும். அதனால நீங்கள் தோசைக்கல்லில் வறுக்கிறது தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் தோசைக்கல்லில் தான் வறுப்பேன். ஒரு சிலவங்க இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் இல்லாமலும் கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எறா ஆயிடுது எப்படின்னா, இந்த தலைப்பகுதியை பிடிச்சிக்கின்னு மேலே இருக்க தோல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த கழுத்து பகுதியை ஒரு மாதிரி முள்ளாக இருக்கும், அதை நீக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஆயிடலாம். அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எறா ஆயிடுது, மீன் ஆயிடுது, அதெல்லாம் பற்றி போடுறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல்ன்ற பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். எறா வெந்துன்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோசை திருப்பின்னா எல்லாத்தையும் எடுக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது எது திருப்பணும்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொஞ்சம் கிட்டக்க வச்சு ஒன்று ஒன்றா திருப்பிக்கோங்க. இது எறாக்குள்ளே அந்த இது இருக்கும், கருப்பாக கோடு மாதிரி உள்ள. அதை எடுக்கிறது எப்படின்னா, ஒரு சைடில் இழுத்திங்கன்னா வந்துடும். ஒரு சிலது மேல் பக்கமாக ஒரு சின்ன கத்தியில் கோடு மாதிரி போட்டிங்கன்னா அதில் வரும், தெரியும். அதை அந்த மாதிரி செய்யும்போது அதை உடனே எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா வாசனையாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சொடப்பெல்லாம் அடங்கி எண்ணெய்லாம் இதிலே கொஞ்சம் ஓரமாக வந்துடும். இதெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறமா அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் மாற்றுறேன். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் மாற்றிட்டேன். எவ்வளோ சூப்பராக மொறுன்னு அந்த மொறுன்னு இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.